எங்க அபிட்ட காதல சொல்லிர்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் நினைக்கிறாரு. ஆனா, அபி பக்கத்துல வரும்போதெல்லாம் அவருக்கு தைரியமே வரமாட்டுது. ஆனா, அபி மனசுல கொஞ்சம் கூட ராகவோட நினைப்பே இல்ல. அவங்க பாட்டுக்கு கல்யாணத்த என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்ப இந்த ராகவுக்கு சாப்பிட கூட முடியல. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அக்கா சொல்றாங்க, "என்னடா ராகவ் அப்படியே வச்சிருக்க சாப்பிடுன்னு" சொல்லும்போது, "நீ இருந்ததுனால தான்க்கா நான் வந்து சும்மா கம்பெனி குடுக்கலான்னு தான் வந்தேன். எனக்கு ஆக்சுவலா பசிக்கவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லிர்றாரு. இத கவனிச்சிட்டு இருந்த அபி, "எதுக்கு ராகவ் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு? ஒரு வாய் கூட சாப்பிடலையே!" அப்படின்னு சொல்லிட்டு ராகவே பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ராகவ் வந்து இலைய அப்படியே மூடி வச்சுட்டு எந்திரிச்சு போய் தனியா நிக்க, இங்க அபியுமே வந்து சாப்பிடாம நடந்து போறாங்க. நடந்து போய் ஒரு பாக்ஸ வந்து ராகவ் கையில குடுக்க, "என்ன இது?" அப்படின்னு கேட்க, "இது உங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். நீங்க சாப்பிடுங்கன்னு" சொல்ல, உடனே ராகவ் வந்து எனக்கு வேணான்னு சொல்றாங்க. ஆனா வந்து அபி விடுறாப்புல இல்ல. "நீங்க சாப்பிடுங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? நீங்க ஒண்ணுமே சாப்பிடாதத நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இந்த மாதிரி ஒரு டைமு லிஃப்ட்ல வச்சு சாப்பிடாம இருந்ததுனால எப்படி மயக்கப்பட்டு ஒரு மாதிரி விழுந்துட்டீங்க. அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆகப்போகுது. சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு கம்பல் பண்ணவே, இவர் 2 ஸ்பூன் எடுத்து வாயில வைக்கிறாரு. பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அபியோட முகத்தையே பார்க்குறாரு. நம்ம இப்பயாவது சொல்லிர்லாமா அபிட்ட அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனா அவர்னால அப்பவுமே அந்த அளவுக்கு தைரியம் வரல. நம்ம இப்ப சொல்றதுல என்ன இருக்கு? காலையில அபிக்கு விடிஞ்சா கல்யாணம். ஆனா அவளுக்கு அவ மனசுல நம்ம இல்லையே! அது நல்லாவே நம்மளுக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது அவகிட்ட இப்ப சொல்லி என்ன ஆகப்போகுது? அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபி வந்து அபியவே பார்த்துட்டு ராகவ் அப்படியே நிற்கிறாரு. அப்ப நின்னுட்டு இருக்கும்போது ராகவுக்கு வந்து எப்பவும் போல நம்ம இவகிட்ட ரொம்ப பாசமாலாம் நடந்துக்க கூடாது அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் அபிய போட்டு திட்டு திட்டுன்னு திட்டுறாரு. "நீ என்னைய சும்மா விட மாட்டியா? எனக்கு பசிக்கலன்னு சொல்றேன். திரும்ப திரும்ப சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு குடுத்துட்ருக்க. இந்தா உன்கிட்ட அதனால தான் நான் வந்து பேசுறதே இல்ல. இந்த புடி பாக்ஸுன்னு" சொல்லிட்டு குடுத்துட்டு போயிடுறாரு. அத பார்த்துக்கிட்டு இருந்த அபி, இவ்வளோ நேரம் நல்லவரா தானே இருந்தாரு. எப்ப இவரு இப்படி அந்நியனா மாறுவாருன்னே தெரியலையே! திடீர்னு அம்பியா இருக்காரு, திடீர்னு அந்நியன் ஆயிடுறாருன்னு சொல்லிட்டு, ச்சே! இவரெல்லாம் திருத்தவே முடியாது. இவருக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன் பாரு, என்னைய சொல்லணும்னு சொல்லிட்டு, இவங்க விறுவிறுன்னு கிளம்பி போயிடுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்குறதுக்காக எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்கும்போது, விடிஞ்சா கல்யாணம். இவங்க என்ன இங்க உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அபியோட அம்மா, அப்பாவும் கேட்குறாங்க. அப்ப இங்கேருந்து அபி வந்து, "சரிம்மா நானும் போய் தூங்குறேன்னு" சொல்லிட்டு எந்திரிச்சு போய் தூங்க போறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த சுந்தரி பார்க்குறாங்க. அப்பாடா! தனியா தான் இவ ரூம்குள்ள போறா. இரு அபி, நீ விடிஞ்சா வந்து நல்லா கல்யாணம் முடிஞ்சு பணக்கார வீட்ல வாழலான்னு தானே நினச்சிட்டு இருக்க. அத மட்டும் நடக்கவே விட மாட்டா இந்த சுந்தரி அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அபி போய் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு தூங்க போறாங்க. அப்ப அபிக்கு ஒரு கால் வரவே, அபி வந்து கால் அட்டெண்ட் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா அந்த சைட்ல இருந்து முரளி, "ஹலோ, நான் முரளி பேசுறேன். கொஞ்சம் கீழ வர முடியுமா?" அப்படின்னு சொல்ல, உடனே அபியும், "நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? கல்யாணம் முடியும்போது நீ கரெக்ட்டா ஓடி போனவன் தானே. எதுக்காக இங்க வந்த நீ ஃபர்ஸ்ட்டு?" அப்படின்னு சொல்லிட்டு அபி முரளிய பார்த்து கேட்க, "ப்ளீஸ் நீ கொஞ்சம் இங்க வாவேன். உன்னைய பார்த்து நான் பேசணும்னு" சொல்ல, விடிஞ்சா எனக்கு கல்யாணம். இப்போ உன்னைய மீட் பண்ணி பேசினா என்ன ஆகும்?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவர் கேட்குறாம்பா இல்ல, "நீ வா ப்ளீஸ் ப்ளீஸ் இல்லைன்னா நான் செத்துருவேன்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அபியவும் கீழ ஸ்விம்மிங் பூலுக்கு நேரா வர வச்சுடுறாங்க. அவ பார்த்தீங்கன்னா, அபி போயி, "உன்னை யார் இப்போ வர சொன்னா? இப்போ யாராவது பார்த்தா ஏதாவது பிரச்சனை ஆக போகுதுன்னு" சொல்ல, அபி, எனக்கு இப்போ நீ வேணும். கண்டிப்பா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு இந்த கல்யாணம் நீ உனக்கு வேணாம் அபி. நீ என் கூட வந்துரு. இப்பயே வந்துரு. நம்ம காலையிலேயே கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்னு" கைய பிடிச்சு இழுக்குறாரு. அபி வந்து ஒரு மாரி சங்கடமா ஃபீல் பண்ணவே, அபிய திடீர்னு இவரு ஹக் பண்ணிடுறாரு. முரளி இப்படி செய்வாருன்னு நினைக்கல. அபி வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணவே, முரளிய தள்ளி விடுறாங்க. அப்போ முரளி விடாம ரொம்பவே அபிய டார்ச்சர் பண்ணி கட்டி பிடிக்கிறாரு. இத மாடியில இருந்த நம்ம ராகவ் பார்த்துட்டு, "என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு" கீழ ஓடியார்றாங்க. "ஏய் முரளி, இப்ப எதுக்கு நீ இங்க வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "நான் அபிய பார்க்க தான் வந்தேன். அபி இல்லாம என்னால வாழ முடியாதுடா. தயவு செஞ்சு என்னையும் அபியவும் நீ தான் சேர்த்து வைக்கணும்னு" சொல்ல, "உனக்கு என்ன பைத்தியமா? விடிஞ்சா இவளுக்கு கல்யாணம். இப்போ வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க. யாராவது நீ நடந்துக்கிட்டத நான் பார்த்த மாதிரி பார்த்துருந்தா என்ன ஆகுறது? அபி ஃபர்ஸ்ட்டு நீ உள்ள போ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்க முரளி, "ஏய் நீ எங்க வாழ்க்கையில தடையிடாத. நான் வந்து அபிய கல்யாணம் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா நான் பைத்தியம் முடிச்சிரும்" அப்படி இப்படின்னு அந்த முரளி சொல்ல, இங்க பார்த்தீங்கன்னா அபி வந்து விறுவிறுன்னு உள்ள போக ஆரம்பிச்சுடுறாங்க. உடனே எங்க ராகவ் வந்து, "இதெல்லாம் ரொம்பவே தப்பு. நீ பண்ணிட்டு இருக்கிறது என்ன மாரியான மொள்ளமாரித்தனம்னு உனக்கு தெரியுதா? ஃபர்ஸ்ட்டு அவளுக்கு உன்னைய தானே கல்யாணம் பண்ண எல்லாமே பண்ணாங்க. ஆனா நீ தானே அவள விட்டுட்டு ஓடி போன. இப்போ வந்து இப்படி பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்ல, "நீ இதுக்குள்ள தலையிடாத. எனக்கு கண்டிப்பா அபி என் கூட வருவா. காலையில விடிஞ்சோனே அவளுக்கும் எனக்கும் தான் கல்யாணம். இங்க கண்டிப்பா அந்த கல்யாணம் நடக்கவே செய்யாது. நான் நடக்கவே விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு போக, நம்மளே அபி கிடைக்கலாங்கிற கவலையில இருக்கோம். ஒரு பக்கம் இவன் வந்து நின்டுக்கிட்டு, "அபி அபின்னு சொல்லிட்டு உசுர வாங்கிட்டு இருக்கானே" அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கு கால் பண்ணுறாரு ராகவ். "நீ கதவை நல்லா லாக் பண்ணிவிட்டு தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் படுக்க போயிடுறாங்க. கதவை வந்து அபி வந்து லாக் பண்ணாமையே படுத்துடுறாங்க. சுந்தரி வந்து பார்க்குறாங்க. நல்ல தூக்கத்தில் அபி இருக்கிறத பார்த்துட்டு ஆளை வச்சு அபியோட முகத்தில் ஸ்ப்ரேயை அடித்து விட்டுட்டு மயக்கமாகிற ஸ்ப்ரேயை அடித்து விட்டுறாங்க. ஆளை வச்சு இந்த அபியை வந்து கடத்திடுறாங்க. விடிஞ்சு பார்த்தா இங்கே வந்து பொண்ணையே காணோம். எங்கே பொண்ணு எங்கே பொண்ணுன்னு தேடிட்டு இருக்கும்போது அப்போ தான் ராகவுக்கு வந்து தோணுது. அப்போ கண்டிப்பாக வந்து இது அந்த முரளியோட வேலை தான். முரளி தான் வந்து இப்படி கடத்திட்டான். கண்டிப்பாக முரளிக்கிட்ட தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு முரளிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் முரளி கால் அட்டன் பண்ணி என்ன ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே முரளி என்ன ராகவன்னு சொல்லிட்டு கேட்குறத பார்த்துட்டு என்ன இவ்வளோ கூலாக பேசிகிட்டு இருக்க, எங்கே அபி, அபிகிட்ட ஃபோனை கொடு ஃபஸ்ட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அபி இங்கே வரணும்னு சொல்ல இங்கே கல்யாணத்தில் எல்லாரும் யாரோடையே வந்து ஓடி போயிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை ஒரு பக்கம் சரியான கடுப்பில் இருக்காரு. அப்போ யாரையா தான் லவ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ராகவும் அபியை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக வெளியே வந்துடுறாரு. எல்லாருமே வீட்டில் உள்ள எல்லாரும் ராகவையும் காணோம் அபியும் காணோங்கிற மாதிரி தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ராகவ் தான் வந்து அபியை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டும் எல்லாருக்குமே பரவிடுது. இந்த கேப்பில் இந்த மாப்பிள்ளைக்காரர் வந்து நிறையா பேர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விட்டு அபியை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்தே ஆகணும், அவளை கூட்டிகிட்டு வந்து கொல்லவா செய்யணுங்கிற மாதிரி அப்படி பேசிகிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு அபியோட வீட்டில் எல்லாரும் மாப்பிள்ளை பார்க்க எவ்வளோ அமைதியாக இருந்தார், இப்போ என்ன இப்படி பேசுகிறாரு, ச்சே அபி நம்ம வீட்டு பொண்ணு, அவள் இப்படி செய்ய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தேட ராகவோட ஃபோனுக்குமே வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க. ராகவும் எடுக்கிறாப்புலே இல்லை. ஆனால் முரளிக்கு அப்போ தான் தெரியுது இந்த மாதிரி அபியை காணோம் அப்படிங்கிறது. கண்டிப்பாக அபிக்கு வேண்டாதவன்னா கண்டிப்பாக சுந்தரி தான். அபி யார் கூடயும் ஓடி போயிருக்க வாய்ப்பே இல்லை. சுந்தரிகிட்ட கேட்டால் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு சுந்தரி கால் பண்ணி கேட்க அவளுக்கு இந்த கல்யாணம் ஈஸியாக நடந்துருன்னு நினச்சிட்டு இருந்திருக்கா. அப்படி எப்படி நான் நடக்க விடுவேன், அவளை நான் அந்த இடத்துல தான் அடைச்சி வச்சுருக்கோம், ஆளை விட்டு தான் எல்லாமே பண்ணியிருக்கோம், அவளுக்கு ஒரு நாள் ஆகட்டும், அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து அசிங்கப்படட்டும், அதுக்கப்புறம் தான் அவளை வந்து வெளியவே விடணுங்கிற மாதிரி இருக்கிற இடத்த இந்த சுந்தரி சொல்லவே இந்த முரளியும் கிளம்பி அந்த இடத்துக்கு போயிடுறான். ஆட்களை கூட்டிகிட்டு போய் அபியை வந்து அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்து ஏற்றிடுறாங்க காரில் ஏற்றி ஒரு கோயிலுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ திரும்ப திரும்ப நம்ம ராகவ் வந்து இந்த முரளிக்கு கால் பண்ணவே நீ இப்போ எங்கே இருக்க, நீ மட்டும் என் கையில் கிடச்சி அவ்வளோதான், அபிக்கு ஏதாவது ஆச்சு அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்ல உன்னால் என்ன பண்ண முடியும் சொல்லு, நான் இப்போ கோயிலில் தான் இருக்கோம், கோயிலில் தான் எங்களுக்கு இப்போ கல்யாணம் நடக்க போகுது, அபிக்கு வந்து ரொம்ப மயக்க நிலையில் இருக்கா, ஆனால் நான் எப்படியுமே வந்து அவளை கல்யாணம் பண்ணிடுவேன், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு மட்டும் உனக்கு இருக்குடா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த முரளி சொல்ல உடனே ராகவுக்கு செம்மையாக கோவம் வருது. டேய் நான் பக்கத்தில் வந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல நீ வரவே முடியாது, இங்கே ஊரில் எத்தனையோ கோயில் இருக்குது, நீ எப்படி கெஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ராகவ்கிட்ட சொல்ல ராகவும் ஊரில் உள்ள ஒவ்வொரு கோயிலாக போய் போய் பார்க்குறாரு. எங்கேயுமே வந்து அபியை காணவே காணோம். இங்கே ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு ஆள் வந்து நம்ம ராகவுக்கு கால் பண்ண காலையே அட்டன் பண்ணாமல் கட் பண்ணி விட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன எமர்ஜென்சின்னு தெரிலைன்னு சொல்லிட்டு ராகவ் கால் அட்டன் பண்ணி என்னன்னு கேட்கும்போது சார் நீங்கள் ஆஃபீஸில் இருந்து லீவ் போட்டுட்டு நான் இப்போ கோயிலுக்கு வந்தேன், என் குடும்பத்தோடு வந்திருந்தோம், ஆனால் வந்து இங்கே ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்குன்னு சொல்ல என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு கேட்க நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல அபி மேடம், அவங்க ஒரு மாதிரியாக உட்காந்துட்ருக்காங்க, எனக்கு சந்தேகமாக இருக்குது, இங்கே வந்து கல்யாணம் நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல நீங்கள் இப்போ எந்த கோயிலில் இருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்ல உடனே வந்து இங்கே அபி வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம், அபி நீ இன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழுதமணி காரை திரும்ப ஓட்டிகிட்டு போகிறாரு. கடவுளே நம்ம போகிறதுக்குள்ளாக அபிக்கு கல்யாணம் ஆயிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவர் சொன்ன அட்ரஸ்க்கு அந்த கோயிலை தேடி போகிறாரு. கரெக்டாக இங்கே மறுபடியும் முரளி கால் பண்ணி தயவு செஞ்சு அவள் கழுத்தில் தாலி கட்டிடாத, அவள் வாழ்க்கையை நீ வீணாக்கிறாதடா, நீ என் கையில் கிடச்ச அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல டே உன்னால் என்னை கண்டுபிடிக்கவே முடியாது, இன்னும் 2 நிமிஷத்தில் நான் அபி கழுத்தில் தாலி கட்ட போகிறேன், அது உனக்கு தெரியுமா, நீ வந்து இங்கே பார்த்துட்டு எரிஞ்சு சாவுடா, எனக்கு தெரியும் உனக்கு அபி மேலே ஒரு லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மறைச்சிட்டு தானே இன்னொருத்தவனுக்கு கட்டி கொடுக்குறதுக்காக நீ இது பண்ண, உனக்கெல்லாம் எதுக்குடா ஆம்பளை, நீ எதுக்கு இருக்கிற, உனக்கு உனக்கெல்லாம் எதுக்கு மீசை, இங்கே பாரு என்னைய பாரு, நான் அபி எப்படி அலைய கற்றுக்கிட்டு வந்து இப்போ தாலி கட்ட போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த முரளி சொல்ல உடனே இங்கே ராகவுக்கு செம்ம கோவம் வருது. அவர் கோயிலை ரீச் பண்ணிடுறாரு. சரி உன்னால் அபிக்கு கழுத்தில் தாலி தான் கட்ட முடியாது, நான் தாலி கட்டுறேன், நீ அந்த சத்தத்தையாவது கேளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை வச்சுட்டு இவர் கட்ட போகிறாரு தாலியை. கரெக்டாக நம்ம ராகவ் வந்து கோயிலுக்குள்ளே என்ட்ராகி ஓடி போய் ஒரு பெரிய ஒரு ஜக்கு ஒன்று இருக்குது, அதை எடுத்து தூக்கி வீசுகிறாரு. கரெக்டாக நம்ம முரளியோட கையில் போய் அது பட்டு தாலி கீழே விழுகுது. இங்கே ராகவ் ஓடி போகிறத பார்த்துட்டு நிறைய அடியாளுக்க வந்து இவரை வந்து பிடிக்க வர்றாங்க. இது எல்லாரையுமே அடித்து தம்சம் பண்ணிவிட்டு ராகவ் ஓடி போய் அபியை பிடிச்சிடுறாங்க. முரளிக்கு வந்து பலார் பலார்னு நல்லா கன்னத்தில் 2 அறைய விடுறாங்க.
அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே ஓடியாந்து கேட்கும்போது இவன் வந்து இப்படி கடத்திட்டு வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு தாலி கட்டுறான்னு சொல்லவும் எல்லாருமே முரளியை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ராகவ் பார்க்குறாரு. அபி வந்து கொஞ்சம் மயக்கமான நிலைமையில அப்படியே சொக்கி போய் தான் உட்காந்துருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாம. ராகவ் பார்க்குறாரு, இப்ப நம்ம கூட்டிட்டு போனாலும், அங்க இன்னொருத்தவன் கையில தான் நம்ம அபிய குடுக்கணும். அதனால நம்ம இப்பயே தாலி கட்டிறலாமா? அபி வந்து நம்மளுக்கு கிடைக்காம போயிருவாளோ? அதுக்கப்புறம் முரளி சொன்னத நெனச்சு பார்க்குறாங்க. "நீனா ஆம்பளையா? இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணு நீ வந்து லவ் பண்ணவள நான் தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ண போறேன். நான் தான்டா ஆம்பள. உன்னால அதெல்லாம் முடியாதுன்னு" சொன்னத நெனச்சு பார்த்துட்டு, ராகவ் நெனைக்கிறாரு, எப்படியும் அபி நம்மளுக்கு வேணும். அபி இல்லாம நம்மளால வாழவே முடியாது. இந்த தாலிய அவ கழுத்துல கட்டிட்டோம்னா, அதுக்கப்புறம் வர்றத நம்ம பார்த்துக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கீழ கிடந்த அந்த தாலிய எடுத்து டக்குன்னு அபியோட கழுத்துல கட்ட, இங்க அபி அப்படியே சொக்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கு. ராகவ் விறுவிறுன்னு தாலிய கட்டிர்றாரு. தாலிய கட்டி இங்க அ வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க மஹால்ல எல்லாருமே உட்கார்ந்துட்டுருக்க. எல்லாரும் அபி, ராகவ முழிச்சு போய் பார்க்குறாங்க. அப்பயுமே அபி வந்து அப்படியே ஒரு மாதிரி கேராயி போய் தான் இருக்காங்க. எல்லாரும் பார்த்துட்டு இங்க ராகவோட ரிலேஷன்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு ஓடியாடுறாங்க. "என்ன அந்த பையன் இப்படி பண்ணிட்டான்? அப்போ உண்மைதான் போல" அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தீங்கன்னா, அபியோட அம்மா ஓடியாந்து அபியோட கன்னத்துல அறையுறாங்க. "என்ன காரியம் நீ பண்ணிட்ட?" அப்படின்னு சொல்லும்போது, அபி அப்படியே இது பண்ணி போய் பார்க்குறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ராகவ் வந்து அபிய அப்படியே அணைச்சுட்டு அப்படியே நிக்கிறாரு. அப்புறம் தான் நம்ம அபிக்கு என்ன நடக்குதுன்னே புரியுது. "அம்மா என்னை ஏன் அடிக்கிறீங்கன்னு?" சொல்லிட்டு இது பண்ணி கேட்கும்போது, முன்னாடி தொங்கிட்டு இருக்க அந்த தாலிய அப்பதான் பார்க்குறாங்க. "இது நம்ம கழுத்துல யாரு கட்டுனது?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பக்கத்துல ராகவ் இருக்கிறாரு. "என்ன பாஸ் என்ன பண்ணிட்டீங்க நீங்க? என்னை எங்க கூட்டிட்டு போனீங்க?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க, "எனக்கு எப்படி இப்படி ஆச்சுன்னே தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இங்க ராகவோட பாட்டி எல்லாருமே வந்து, "என்னடா இப்படி நடந்துட்டான், இப்படி ராகவ் இப்ப என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா? இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்ன்னு?" சொல்லும்போது, மாப்பிள்ளை ஒரு பக்கம், "ஓ! இவன லவ் பண்ணதுனால தான் இந்த அபி வந்து என்கிட்ட ஒழுங்காவே பேசாம இது பண்ணாம இருந்தாளா? எப்ப பார்த்தாலும் ஒவ்வொரு டைம்ல ராகவ கவனிக்கிறதுக்காகவே ஓடி ஓடி போனது இதுக்காக தானா? ஓ! நேத்து கூட அவர் சாப்பிடலன்னு சொல்லிட்டு தான் இவ அப்படியே பார்த்துட்டு பாக்ஸ்ல போயி சாப்பாடுலாம் போட்டுட்டு போயி ராகவுக்கு குடுத்தாளா? ச்சே! இவ்வளவு கேவலமானவளையா நான் கல்யாணம் பண்ண இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ஒரு கல்யாணம் நடக்காம போனது நல்லதுதான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சுட்டு மாப்பிள்ளை ஒரு பக்கம் போறாங்க. மாப்பிள்ளை வீட்ல உள்ளவங்க எல்லாருமே கிளம்ப, இங்க அபியோட அம்மாவும், அப்பாவும், "அபி இப்படி பண்ணிட்டியேம்மா! நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லன்னு" சொல்ல, அப்படியே அபி வந்து ஷாக் ஆயி போய் நிக்கிறாங்க. இங்க எல்லாமே முடிஞ்சு போக, ராகவ் வந்து வேற வழியே தெரியாம தனக்கு அபி கிடைக்காம போயிருவாளோன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு. ஆனா அபிக்கு வந்து சுத்தமாவே பிடிக்கல ராகவோட விஷயம். இனிமே தான் வந்து 2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ள எப்படி இருக்க போறாங்கன்னே தெரியல. அதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போமே.